ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரன். இப்ப இவன் ஒரு கிளப்புக்கு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு ஆள் ஓடி வந்து என்ன சொல்றானா, சார் பொண்ணுங்களை மீட் பண்றதுக்காக உங்க அம்மா தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு அந்த பொண்ணுங்க மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி இவன் கெத்தா உள்ள நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த சைடு கட் பண்ணா கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா யாரோ ட்ரக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்னதை பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்கு. அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்குவான்? அவன் கல்யாணம் பண்றதுக்கு காசு வேணாமா? சீக்கிரம் போய் காசு சம்பாதிச்சு கொண்டு வாடி அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டு இருப்பாங்க. அதனாலதான் இவன் இந்த கிளப்புக்கே வேலைக்கு வந்திருப்பா. நான் இங்க வேலைக்காக தான் வந்தேன். ஆனா எனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் 2 பசங்க பாத்தீங்கன்னா, நம்ம கொடுத்த ட்ரக்ஸ் சீக்கிரமே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா இந்த பொண்ணு நமக்கு சொந்தமாயிருவா அப்படின்னு சொல்லி ஹீரோனை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இவளால நடக்க முடியாம கீழே விழுந்துட்ட. அந்த பசங்க தான் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அவங்க இவ்வளவு தூக்கலாம் அப்படின்னு பாக்க கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே இவ ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு, சார் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன வாக்க அவ அப்படியே மயக்கம் போட்டு விழ, ஹீரோவை பார்த்த உடனே இந்த பசங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வந்து ஒரு ரூம்ல படுக்க வச்சிட்டு இருக்க. அவனுக்கு அவனோட அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி, என்னடா நான் அரேஞ்ச் பண்ண பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா எனக்கு இந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி இழுத்துக்கிறா. இப்ப ஹீரோயின் போதையில கண்ணு மணி தெரியாம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் விடியத ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்து, ஐயோ இவர் கூடவா நம்ம ஸ்டே பண்ணிட்டோம், யாருன்னே தெரியலையே, முகம் கூட சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடலாம் அப்படின்னு பாக்குறா. இப்ப அந்த இடத்த விட்டு ஓடி போக இப்ப அப்படியே 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் டாக்டர் கிட்ட தான் வந்திருக்கா. டாக்டர் எனக்கு அடிக்கடி வாமிட் வருது, என்னோட வயிறு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேம் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. டாக்டர் சொன்னதை கேட்ட உடனே இவ ரொம்பவே ஷாக் ஆயிரா, என்னது பிரெக்னெண்டா அப்படின்னு. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா உங்க வயித்துல 3 குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன், என்னால இப்ப குழந்தைங்களை பெத்துக்கவும் முடியாது வளர்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்ல, இவ சொன்னதை கேட்ட உடனே டாக்டருக்கு என்ன சொல்றாருன்னா, அபார்ஷன் பண்ணீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லது இல்ல, பட் வேற வழி இல்ல, அபார்ஷனுக்கான ஃபீஸை கட்டிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப டாக்டரை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா தான் வராங்க. அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஆளதான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. இப்ப அந்த ஆளை பார்த்த உடனே, இவதான் என்னோட பொண்ணு, இவளை நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்ல, அந்த ஆளு ஹீரோனை பார்த்த உடனே வாயை பொழந்துக்கிட்டு 5 லட்சம் பணத்தை அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அம்மா நீங்க என்ன விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, விக்கலாம் ஆரம்பிக்கல, இனிமே நீ இவரோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லி இவளோட கையை பிடிச்சு கொடுக்க, இவ்வளவு பாத்தீங்கன்னா அவனை கடிச்சு விட்டுட்டு ஓடி வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அம்மா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஆளு செம காண்டாயிட்டு, பிரெக்னெண்டா இருக்க பொண்ணு என் தலையில கட்ட பாக்குறியா, குடும்பமே சரியான ஏமாத்த குடும்பம், என் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போகலான்னு பாக்க, அவங்க அம்மா அவளோட காதை பிடிச்சு திருவி, யாரோட குழந்தைடி இது, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோனை போட்டு ஒரு வழியாக்கிட்டு இருக்க. அம்மா நான் அவங்களோட சொந்த பொண்ணு தானே, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, பேசிப்பிளா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்லு, அவங்கிட்ட நான் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்கணும், உன இத்தனை வருஷமா வளர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், 5 லட்சம் பணம் கேட்கறதுல என்னடி தப்பு, 5 லட்சம் பணத்தோட வீட்டுக்கு வந்தா எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போக, இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. பேபி அம்மாக்கு தங்குறதுக்கு வீடு கூட இல்ல, உன்னை பெத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு இவ சோகமா நடந்து வந்துட்டு இருக்கா. அவ கையில போட்டிருந்த ஒரு பொருள் கீழே விழுது. அதை போட்டு விட்டதே ஹீரோ தான். இப்ப அதை பார்த்த உடனே இது எப்படி என்கிட்ட வந்துச்சு அப்படின்னு இவ குழம்பி போய் முழிச்சுட்டு நேரா சாமி கும்பல அப்படின்னு கோயிலுக்குள்ளதான் போறா. அங்க போனா அந்த இடத்துல ஒரு லேடி பாத்தீங்கன்னா, கடவுளே என் பையனுக்கு நல்ல புத்திய கொடுத்து அவன் சீக்கிரமா ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், என் குடும்பத்துக்கும் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்க. என்ன ஒரு விசித்திரமான உலகம், அவங்க குழந்தை வேணும்னு வேண்டாங்க, நான் வேண்டான்னு வேண்டிக்க வந்திருக்கேன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த லேடி கிட்ட ஒரு ஆள் வந்து, மேடம் குழந்தைங்க வேணும்னா வேண்டிட்டு இருக்கீங்க, இந்தாங்க இந்த குழந்தையோட போட்டோவை எடுத்துட்டு போய் வீட்டுல மாட்டினீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்க பிறப்பாங்க, இதோட விலை 5 லட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து, இதை நீ இன்டர்நெட்ல இருந்து தானே எடுத்திருக்க, அதுல உள்ள லோகோ கூட போகல, ஏமாத்தி விக்க பாக்குறியாயா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை பாத்தீங்கன்னா பயந்து போய் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஆளு ஏமாத்துறாரு, அவரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க ஹீரோயினை பார்த்த உடனே, இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே, இவளுக்கும் நம்ம பையனுக்கும் பெர்ஃபெக்டான மேட்சா இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு, ஏமா உன்னோட பாய் ஃப்ரெண்டு உன்னை விட வயசு அதிகமா இருந்தா நீ ஏத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு இவ கேட்கிறான். ஆமா என் பையனுக்கு 30 வயசு தான் ஆகுது, இன்னும் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடையாது, நீங்க 2 பேரும் பெர்ஃபெக்டான மேட்சா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாரி ஆண்டி, நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன், அதுக்காக வேண்டிக்கதான் இங்க வந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, சரி இவ்வளவு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க.
இப்ப இவங்க 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு வெளிய வந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட கார் தான் வருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட கார விட்டு இறங்குன உடனே, அவன் கையில உள்ள பொருள ஹீரோயின் பாக்குறா. இந்த பொருள் அன்னைக்கு ஹோட்டல்ல உள்ளதாச்சே அப்படின்னு அவ கையில உள்ளத பாக்க, இவர் தான் நம்ம கூட ஒண்ணா ஸ்டே பண்ணதா அப்படின்னு நினைச்சுட்டு நேரா இப்ப ஹீரோ கிட்ட தான் போறான். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ இவள பாக்குறான். யாரு இந்த குட்டிச்சாத்தான் அப்படின்ற மாரி இவள பாத்துட்டு, இப்ப அவ கையில உள்ள பொருள காட்டுறா. இத பார்த்ததுக்கு அப்புறமாவது நான் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கும் அன்னைக்கு நைட்டு நடந்தது எல்லாம் ஞாபகம் வருது. இப்ப இவள பாத்தீங்கன்னா, அவளோட மனசுக்குள்ள இவர பார்க்க ரொம்ப பணக்காரர் மாரி இருக்கே. 2 பேரும் வேற வேற உலகத்த சேர்ந்தவங்க. அபார்ஷனுக்காக இவர்கிட்டயே பணம் கேட்ற வேண்டியதான். நம்ம வேற யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்க வாய்ப்பில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப இவள பாத்தீங்கன்னா, எனக்கு நீங்க ஒரு ₹5 தரணும் அப்படின்ற மாரி கைய நீட்ட, என்ன இந்த பொண்ணு 50 மில்லியன் கேட்கிறா அப்படின்ற மாரி வச்சுட்டு, இந்த பணத்த நான் தருவேன்னு எந்த நம்பிக்கையில என்கிட்ட வந்து கேட்கிறா அப்படின்னு சொல்லி, ஹீரோ பேசிக்கிட்டே கிட்ட வர, இவளுக்கு பயமாயிருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டாக்டர் சொன்ன விஷயத்த தான் யோசிச்சு பாக்குறா. 3 குழந்தைங்க அப்படின்றதுனால அபார்ஷன் பண்றதுன்னா சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பார் இல்லையா? இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். என்னது பிரெக்னன்ட்டா அப்படின்னு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. ஹீரோயின் கூட பேசிட்டு இருந்த லேடி வேற யாரும் கிடையாது. ஹீரோவோட அம்மா தான். இப்ப அவங்க வந்து, "ஏம்மா இந்த இடத்த விட்டு போகலையா? உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ பிரெக்னன்ட்டா இருக்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணணும். அது உண்மையா இருந்துச்சுன்னா அப்புறம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது பிரெக்னன்ட்டா அப்படின்னு அவங்க அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அவங்க அம்மா டாக்டருக்கு கால் பண்ணி இவ்ள பத்தின எல்லா டீட்டெயிலையும் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் செம ஹாப்பி ஆயிடுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "என்னடா பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் அந்த பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அப்படியே நின்னுட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஹீரோவ தனியா கூட்டிட்டு வந்து, "டேய் இனிமே இந்த பொண்ணு நம்ம வீட்ல தான் இருக்க போறா" அப்படின்னு சொல்லி அங்க வேலை பாக்குற பையன்கிட்ட பாத்தீங்கன்னா, இவளுக்காக ரூம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஷாக் ஆன மாரி நின்னுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "வாம்மா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்ல, "வீட்டுக்கா? எதுக்காக வீட்டுக்கு?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. "என்னம்மா இப்படி கேட்டுட்டு இருக்க? டேய் வந்தவள தூக்கிட்டு வாடா" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின தூக்கிடுறான். இவன் தூக்குனவன, "ஒழுங்கா என்னை இறக்கி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "வாய மூடிட்டு அமைதியா வா" அப்படின்னு சொல்லி ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி போறத பார்த்தவுடனே அவங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் ஹீரோயின அவங்க தங்கி இருக்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே, "இங்க பாரும்மா, உனக்கும் என்னோட பையனுக்கும் குழந்தை பிறக்க போகுது. நீ ஏன் என்னோட மருமகளா வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஆன்டி ஹீரோவ பார்க்கறதுக்காக தான் போறாங்க. இப்ப அவங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாருடா, அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னோட பர்த்டே வேற வரப்போகுது. சீக்கிரமா அவ தான் உன்னோட பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்து. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணா உனக்கு தான் அசிங்கம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அம்மா எனக்குன்னு தனி பிளான் இருக்கு. நான் என்ன பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவள நல்லபடியா பாத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் அவளோட ரூமுக்குள்ள தான் வரா. இப்ப அவ ரூமுக்குள்ள வந்த உடனே, அந்த இடத்துக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு அக்ரீமெண்ட் எடுத்துட்டு வரான். இப்ப ஹீரோயின் கிட்ட என்ன கேட்கிறான்னா, அன்னைக்கு நைட்டு உனக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் கிளையண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னது கிளையண்டா? இல்லங்க எனக்கு நெறைய கிளையண்ட்லாம் இருக்காங்க. நான் எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் தான் ஊத்தி குடுப்பேன். மத்தபடி எந்த வேலையும் நான் பார்க்கறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ! இவளுக்கு நெறைய கிளையண்ட் இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப ஹீரோ அக்ரீமெண்ட் பேப்பர குடுக்குறான். "குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் நான் உன்ன நல்லபடியா பார்த்துக்குவேன். குழந்தை பெத்து குடுத்ததுக்கு அப்புறம் நீ இந்த வீட்ட விட்டு போயிடணும். உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா இந்த குழந்தை எங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். என்னால உனக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்கு நீங்க சொல்றது நல்லாவே புரியுது" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, குழந்தைங்க பொறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்கள பாக்குறதுக்கு நீங்க என்ன அலோ பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் அலோ பண்றேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அதுல காம்பன்சேஷனா 50,00,000 எழுதி வச்சிருக்கேன். இப்ப இவ அந்த 50,00,000 வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழிச்சுட்டு, ₹5,000 போதும் டியூஷன் ஃபீஸ் கட்ட. அதையும் நான் உங்களுக்கு திரும்ப குடுத்துருவேன் அப்படின்னு இவ ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு இருக்கா. இப்ப அவ அந்த லெட்டர எழுதி வச்ச உடனே, அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி, "மேடம்க்கு வீட்டுக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ கிளம்பி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, "எங்கடா என் மருமக வீட்ட விட்டு வெளிய துரத்திட்டியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோவ புடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. ஹீரோவோட அப்பாவுமே வந்துடுறாரு. "நான் இன்னும் என்னோட மருமகள பார்க்க கூட இல்ல. அதுக்குள்ள அவ எங்க போயிட்டா? சீக்கிரம் அவள தேடி கண்டுபிடி. பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணு தனியா போறது நல்லதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, 50,00,000 தரேன்னு சொன்னோனே வீட விட்டு ஓடிட்டா. இதுதான் அவளோட உண்மையான முகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வர, அவளோட தம்பி பாத்தீங்கன்னா, வீட்ல படுத்து கேம் விளையாடிட்டு இருக்கான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா, "அங்கிள் லீவ் உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு. நீ அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டன்னா எங்க எல்லாருக்கும் 4,00,000 கிடைக்கும்" அப்படின்னு சொல்ல, வீட்ல எப்போதும்
இருக்கும்போது படுத்து சும்மா தானே கேம் விளையாடிட்டு இருக்க, ஒழுங்கா வேலைக்கு போக வேண்டியதுதானடா அப்படின்னு சொல்லி தம்பிய பிடிச்சு திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா வந்து இவள அரைஞ்சிடுறாங்க. தேவையில்லாம உன் தம்பி கிட்ட இப்படி பேசாத, உன்னாலதான் என் குடும்ப மானமே போயிடுச்சு, ஒழுங்கா நாங்க சொல்றவன கல்யாணம் பண்ணிட்டு வரதட்சணை வாங்கி கொடுக்குற வழிய பாரு அப்படின்னு சொல்ல, நான் இங்க வந்தது இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறதுக்காக, அம்மா இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நான் என்னோட குழந்தைய தனியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் உன்னை இங்க வர வச்சது திரும்ப அனுப்புறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, அந்த பொண்ண நீ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலன்னா உன்னை வீடு விட்டு வெளிய துரத்திடுவேன்டா அப்படின்னு சொல்ல, எந்திரிச்சு தொலைடா எரும மாடு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, சீக்கிரம் போய் அவளை கண்டுபிடி அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆள் வந்து, மேடம் சின்ன மேடம் எங்க போயிட்டாங்க, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க அவங்களோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல, இது கல்யாணமா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, டேய் கல்யாணம் பண்ண பாக்குறாங்களாம், சீக்கிரம் போய் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வாடா அப்படின்னு இவங்க கத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அம்மா அவ கல்யாணம் பண்ணிக்கிறது அவளோட விருப்பம், அதுல எப்படி நான் தலையிட முடியும் அப்படின்னு சொல்ல, வாய மூடு, பொண்ணுங்களா எதுவா இருந்தாலும் டைரக்டா சொல்லுவாங்களா, ஒழுங்கா போய் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வா, இல்லன்னா உன்னை வீட்டை விட்டு துரத்துறது கன்ஃபார்ம், கண்டிப்பா அவதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும், உன்னோட குழந்தை அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு, அவ போய் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ண நல்லாவாடா இருக்கும், சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அம்மா நான் அவளுக்கு காசு தரேன்னு சொல்லியிருக்கேன், அவ காசுக்காக தான் என்னோட குழந்தைய பெத்து தரா, மத்தபடி அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அவ கிளப்ல வேலை பாக்குற பொண்ணுமா, அவ காசுக்காக அவளே விக்கிற கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ அக்ரிமெண்ட காட்ட, அந்த அக்ரிமெண்ட்ல ஹீரோயின் எழுதின லெட்டரை பாக்குறாங்க. உன் கண்ணுல கொல்லிய வைக்க நீயே நல்லா பார்த்து தரடா அப்படின்னு சொல்ல, அதுல ஹீரோயின் எழுதி வச்சதா இருக்கு. அதுல ஹீரோயின் என்ன எழுதியிருக்கான்னா, நான் உங்ககிட்ட 5000 ரூபாய் மட்டும் காசு கேட்கிறேன், ஏன்னா டியூஷன் ஃபீஸ் கட்டணும், லாஸ்ட் டேட் வந்துட்டே இருக்கா, கவலைப்படாதீங்க, அந்த காசையும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு இவ எழுதி வச்சிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு இப்பதான் புரியுது, நம்ம தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, டேய் அவளை பத்தி நான் ஆல்ரெடி முழு இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சிட்டேன், அவ நல்ல பொண்ணுதான்டா, படிப்புக்கு காசு பத்தல, அதுக்காக தான் அவ கிளப்ல வேலை பார்த்துட்டு இருக்கா, அதுவும் சேல்ஸ் உமானா தான் வேலை பார்த்துட்டு இருக்கா, மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி கெட்ட பொண்ணலாம் கிடையாது, அவ அன்னைக்கு உன் கூட ஒன்னா இருந்தாலே அதுதான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்ல. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் சீக்கிரமா வாங்க நம்ம போறதுக்குள்ள அங்க ஏதாவது நடந்துற போகுது அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோனை காப்பாத்துறதுக்காக தான் போயிட்டு இருக்கான். இப்ப அங்க போய் பார்த்தா ஹீரோனை அடிச்சு அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தம்பி அப்படின்னு எல்லாரையும் புடிச்சிடுறான். இப்ப இவன் இப்படி புடிச்சிட்டு ஹீரோனை பார்த்தா அவளோட உடம்பு ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு. இப்ப அவகிட்ட போயிட்டு, சாரி என்னாலதான் உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு, என்ன மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் சீக்கிரமே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் பொண்டாட்டி என் குழந்தைய சுமந்துட்டு இருக்கா, இனிமே அவகிட்ட யாராவது ஏதாவது பண்ணீங்கன்னா உங்க எல்லாரையும் நான் கொன்னு போட்டுருவேன், கண்டிப்பா இப்ப பண்ணதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவ என்னோட பொண்ணு, நீ யாரையா குறுக்க வந்து பேசிட்டு இருக்க, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு வரதட்சணை 5 லட்சம் பணம் தரணும், ஒழுங்கா பணத்தை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி இவ்வளவுளோட அப்பாவும் பணத்தை கேட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு செம காண்டாகுது. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, ஒழுங்கா பணத்தை தரலன்னு வச்சுக்கேன் உன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போலீஸ்ல புடிச்சு கொடுப்பீங்களா, சொந்த பொண்ணையே காசுக்காக விக்க பாக்குறீங்க, போலீஸ் நீங்க சொன்னா கேக்குமா, நான் சொன்னா கேக்குமான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். இவன் தூக்கிட்டு போக இந்த சைடு ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேரும் இவ்வளவு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், என்ன மன்னிச்சிடு, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், உண்மை என்ன அப்படின்றத நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் நான் உன்னை நம்பி இருக்கணும், நான் உன்னை நம்பி இருந்தா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது, ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ பக்கத்துல உட்காந்து இவ்வளவு பாசமா பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, 3 குழந்தைங்க அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன் தேவைப்படுது, எப்பவுமே நீங்க உங்களோட பொண்டாட்டியை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், மறந்துடாதடா, அவளை நல்லபடியா பாத்துக்க குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக. இப்ப ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இவ பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இவன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா மயக்கத்திலே புலம்ப ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க, என் குழந்தைய ஏதோ பண்ணாதீங்க அப்படின்னு இவ தூக்கத்துல வளரிட்டு இருக்க. உனக்கு எதுவும் ஆகல, கண்ணை திறந்து பாரு, நான் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ கண்ணை திறந்து பாக்குறா. இப்ப ஹீரோவை பார்த்த உடனே இவளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, இங்க பாரு என்ன மன்னிச்சிடு, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், உன்னையும் நம்மளோட குழந்தையையும் நான் லைஃப் லாங் நல்லா பாத்துக்கிறேன், என்ன நீ நம்பலாம், இனிமே நீ என் குடும்பத்துல ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு இவருக்கு நம்ம கிட்ட வித்தியாசமா பேசுறாரு அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்கார லேடி வந்து, மேடமோட உடம்புல அடிபட்டு இருக்கல, இந்தாங்க மருந்து அப்படின்னு சொல்லி மருந்து கொடுத்துட்டு போக. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா பின்னாடி திரும்பி இருக்க. இவன் முதுகுல அடிபட்டு இருக்க காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இவளுக்கு பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னாச்சு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவளோட காயத்தை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
இப்ப அவன் இப்படி மருந்து போட்டு விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து கிஸ் பண்ற மாரி வர, இவ டக்குன்னு கண்ண மூடிக்கிறான். சாரி நீ பிரெக்னன்ட்டா இருக்கன்றதையே நான் மறந்து போயிட்டேன். நான் போய் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவள பாத்தீங்கன்னா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இப்ப இவளுக்கு அவளோட தம்பி தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி, அக்கா அம்மா அப்பாவை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த அங்கிள் 2,00,000 பணம் கொடுத்தார்ல, அந்த பணத்தை நாங்க செலவு பண்ணிட்டோம். நீ தான் எப்படியாவது அவங்கள காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்ல, 20 வருஷமா அவங்க என்ன வளர்த்திருக்காங்க. கண்டிப்பா அவங்கள நான் காப்பாத்தியே ஆகணும். ஏதாவது வேலைக்கு போய் தான் பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேலைக்காக வந்துடுறா. இவ வேலைக்கு வந்த இடத்துல, அந்த இடத்துல அவளுக்கு தெரிஞ்ச பையனை பார்த்தவன, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அந்த பையன் கிட்ட போய் பேசிட்டு இருக்க. இப்ப அந்த பையனை பாத்தீங்கன்னா, என்ன சம்மர் வெக்கேஷன்ல இங்க வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா. நான் இங்க பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல ஏதாவது ஒரு வீடு வாங்குறீங்களா? ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டாவும் இருக்கும் அப்படின்னு, இவ்ளோ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவோட கம்பெனில. இவ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கறத ஹீரோ பார்த்த உடனே செம காண்டாயிட்டு, இவ என்ன அந்த பசங்க கூட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கூட படிச்சவர் போல. அதனால தான் இப்படி க்ளோஸா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு செம காண்டாகுது. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குற இடத்துலலாம் யாரும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லவ்வெல்லாம் யாரும் பண்ணல சார். அந்த பொண்ணு கிளையண்ட் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பேசி பேசியே அவங்கள ஒரு வீடு வாங்க வச்சிடுறா. இவ இப்படி பண்றத பார்த்த உடனே, உண்மையாவே இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவரை பாத்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சோ நம்ம டின்னருக்கு போலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டின்னருக்கு கூப்பிட, இவ்ளும் போலான்னு சொல்லிடுறா. இப்ப அவ இப்படி சொன்ன உடனே அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே யார் அந்த அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு செம காண்டாகுது. இவரு என்னோட பாஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவரை பாத்தீங்கன்னா, ஹாய் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ குடுக்க, ஹீரோ அவனோட கைய புடிச்சு முறுக்கி விட்டுறான். இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா, கிளையண்ட் டின்னருக்கு கூப்பிடுறாங்க சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அவன் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ பிரெக்னண்டா இருக்கா. இவள தனியா விடக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு, இவனும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சைடு இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயின் அந்த இடத்துல ஹீரோக்காக ஒரு ஷூவ பாக்குறா. ஏன்னா ஹீரோக்கு பர்த்டே வருது இல்லையா? இந்த ஷூவ அவரு போட்டா ரொம்ப நல்லா இருப்பாரு அப்படின்னு இவ பாத்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ தூரமா நின்னு பாத்துட்டு, என்ன இவ பசங்க போடுற ஷூவ பாத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சின்ன வயசு ஃப்ரெண்ட் இல்லையா? அதனாலதான் அவங்களுக்கு வாங்கி குடுக்க பாக்குறாங்க போல அப்படின்னு இவன் ஏத்தி விட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, இங்கே வெயிட் பண்ணு நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவள பாத்தீங்கன்னா இதுதான் சாக்கு அப்படின்னு அந்த ஷூவ வாங்கலாம் அப்படின்னு கடைக்குள்ள போறா. இவ கடைக்குள்ள வந்த உடனே அந்த பொண்ணு இவள பாக்குறா. பார்த்தா இவ ஒரு சேல்ஸ்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இது ரொம்ப காஸ்ட்லியான கடை. இங்கெல்லாம் வந்து உன்னால எதுவும் வாங்க முடியாது. ஒழுங்கா வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லங்க அந்த ஷூ எவ்வளோன்னு மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ஹீரோயின புடிச்சு வெளிய தள்ளிர்றா. இப்ப இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்துட்டு, இங்க பாரு இந்த மாரி கடைக்கெல்லாம் நீயும் வரக்கூடாது. நீ எங்கள மாரி ஒரு வேலைக்காரி தானே. உன்னெல்லாம் யார் தான் உள்ள விட்டதா தெரியல. இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு உனக்கே தெரிய வேண்டாமா? அதோட விலைய பாரு. எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னு அவங்க அந்த ஷூவோட விலைய காட்ட, இப்ப இவ அவளோட ஃபோன எடுத்து பாக்குறா. பார்த்தா அதுல கொஞ்சம் காசு தான் இருக்கு. அவங்க அம்மாக்கு வேற பணம் குடுக்கணும் இல்லையா? இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ அமைதியா நின்னுட்டு இருக்க. உன்கிட்ட காசு இருக்காதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அதனாலதான் உன்னை இங்க இருந்து போக சொல்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஹீரோயின புடிச்சு வெளிய தள்ள, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து புடிச்சிடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ என்ன கேக்குறானா, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் அம்மாக்கு ஷூ வாங்குறதுக்காக வந்தேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "சரி உனக்கு எது பிடிச்சிருக்கோ உள்ள வந்து வாங்கிக்க" அப்படின்னு சொல்ல, "இல்லங்க வேண்டாம். அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணுங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து, "அந்த ரோ, இந்த ரோ எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல, இல்ல நான் எனக்கு வாங்குறதுக்காக வரல" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "பரவால்ல உட்கார்ந்து ட்ரை பண்ணு" அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின்க்காக புது ஷூ எல்லாம் வாங்கி குடுக்க, உண்மையாவே இவங்க பார்க்க ரொம்ப பணக்காரவங்க மாரி தெரியுது. ஆனா இந்த பொண்ண பார்த்தா வேலைக்காரி மாரி இருக்கே. இவ சாதாரண சேல்ஸ் வுமன் தானே. இவளுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு ஒரு அறைய போட்டு, மேடம் பத்தி ஏதாவது பேசினேன்னா அவ்வளவுதான். போய் செருப்பு எடுத்துட்டு வந்து போட்டு விடு அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுங்களே எடுத்துட்டு வந்து போட்டு விடுறாங்க. இப்ப அத போட்டதுக்கு அப்புறம், இது நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஃபிளாட்டான செருப்பு தான் போடணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப அங்க உள்ள பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, யார் இது ஜியாங் சார் கூட புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின பத்தி பேசிட்டு இருக்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா ஷூ வாங்கிட்டு வெளிய வராங்க. இப்ப அவங்க வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, உனக்காக நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இது உனக்கு கண்டிப்பா சூட் ஆகும் போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஷோல்டர்ல கைய வச்சு இந்த பக்கம் இழுத்துக்கிறான். இவன் இப்படி பண்ண உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு கோவமா வருது. இப்ப அவன பாத்தீங்கன்னா பிரைவேட் ரூம்ல டின்னருக்காக ஹோட்டல் புக் பண்ணிருக்கேன். நீ வரியா அப்படின்னு சொல்லி ஹீரோனை கூப்பிட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவளோட ஃபேஸ்ல கைய வச்சுட்டு, இங்க பாரு ஹோட்டல்ல சாப்பிடுறது நல்லது இல்ல. வீட்ல சாப்பிடுறதா உனக்கு நல்லது. அந்த விஷயத்த மறந்துடாத அப்படின்னு சொல்ல, இவன் பண்றத பார்த்த உடனே என்னாச்சு இவருக்கு பொறாமை கிராம வந்துருச்சு அப்படின்னு சொல்லி
ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 2 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்டு. நாங்க ஒண்ணா சாப்பிட போறதுல ஒண்ணும் தப்பில்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "தப்பெல்லாம் இல்லதான். உனக்கு என்ன சாப்பாடு வேணும்ல ஆன்டி கிட்ட சொன்னா அவங்க சமைச்சு தருவாங்க" அப்படின்னு சொல்ல. "ஆன்டியோட சாப்பாடு நல்லாதான் இருக்கும். ஆனா எங்க சீனியர் கூட சாப்பிட போனா இன்னும் நல்லா இருக்குமே" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "ஆமா, ஆமா. வா போலாம்" அப்படின்னு சொல்ல. "இல்ல முடியாது" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "எந்த பாஸ் வேலை பார்க்கிறவங்க கிட்ட இவ்ளோ கேரிங்கா இருக்காரு" அப்படின்னு சொல்ல. "நான் கேரிங்கா இருப்பேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "உங்களுக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம்" அப்படின்னு இவன் கேட்க. இவங்க சண்டை போடுறத பார்த்த உடனே ஹீரோயினால முடியல. இப்பவே ஹீரோ பக்கத்துல நின்னுட்டு, "இங்க பாருங்க, நான் என் பாஸ் கூட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்ல. "ஓகே, எந்த பிரச்சனைனாலும் என்ன கூப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "வா சாப்பிட போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு அவன தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, நாங்க எல்லாரும் ஒண்ணா தான் படிச்சோம். என்ன அடிக்கடி வீட்ட விட்டு அம்மா வெளிய துரத்திருவாங்களா, அப்பலாம் இவர் தான் என்ன பத்திரமா பாத்துக்குவாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு பயங்கர பொறாமையா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ எதனால இப்படி கோச்சிக்கிட்டு போறான்னு ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின நினைச்சு பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோக்காக கேக்கும், அந்த ஷூவையும் வாங்கிட்டு வந்து, "இன்னைக்கு உங்களுக்கு 30வது பர்த்டேல உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி குடுக்க, "ஓ! இவ எனக்காக தான் இத வாங்கிட்டு வர போனாளா? நான் தான் இவள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்ற மாரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. "இந்தாங்க, இந்த கேக்ல ஒரு வாய் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்ல, "இல்ல எனக்கு கேக்லாம் வேண்டாம்" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். "என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்லி இவ கேக்க ஊட்டி விட, ஹீரோ அந்த கேக்க எடுத்து இவ கன்னத்துல அப்பி விட்டுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எனக்கெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஆளே கிடையாது. ஆனா உங்களுக்கு அப்படியா? இத்தன பேர் இருக்கோம் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவள பாத்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ ஊத்தி குடுத்துட்டு சேஸ் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். "கவலைப்படாதீங்க. நான் ஒண்ணும் ஒயின் குடிக்கல. இது சாதாரண தண்ணி தான். என் வயித்துல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் மறந்து போகல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவோட பர்த்டேவ. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிர்றான். இவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க, தூரமா நின்னு ஹீரோவோட அம்மா, அப்பா 2 பேரும் பாத்துட்டு இருக்காங்க. என் பையன் மாரி நடந்துக்கிறான். அவங்க பர்த்டேவ ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, "ஏங்க என் கண்ணாடி கூட எனக்கு கண்ணு தெரியல" அப்படின்னு அவங்க அப்பாவும் பாத்துட்டு இருக்காரு. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம். நம்ம தனியா போயிரலாம் வா" அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, இவங்க 2 பேரும் இந்த பக்கம் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் எந்திரிச்சு என்ன யோசிக்கிறான்னா, "என்னாச்சு நேத்து நைட்டு? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லையே! சாதாரண தண்ணி தான் குடிச்சேன். அதுக்கே எனக்கு ரொம்ப தூக்கம் வந்து தூங்கிட்டேன் போலயே!" அப்படின்னு யோசிச்சுட்டு இவ வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா ஹீரோ மேல இடிக்கிற மாரி போயிடுறான். இவ கீழ விழற மாரி போக, ஹீரோ அவள புடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பாத்து வரமாட்டே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சாரிங்க, நேத்து நைட்டு" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நேத்து நைட்டு நீ தூங்கிட்ட. நான் தான் உன்ன கூட்டிட்டு வந்து தூங்க வச்சேன். பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணுங்களுக்கு இந்த மாரி அடிக்கடி தூக்கம் வருமாமே! புக்ல பாத்து தெரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்ல, நான் பிரெக்னன்சியா இருக்கும்போது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்றத இவரு இந்த அளவுக்கு படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவ பாத்துட்டு இருக்க. ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா நேத்து நைட்டே கிஸ் பண்ணது ஞாபகம் வந்து மறுபடியும் இவள கிஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. இப்ப அவங்க அம்மா வந்து, "என்னாச்சு இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எங்க?" அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. "எங்க பாரும்மா, நம்ம எல்லாரும் ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு போக போறோம். அந்த பார்ட்டில நீ யாரு அப்படின்ற விஷயத்த எல்லார்கிட்டயும் நான் சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக நகை, ட்ரெஸ் அப்படின்னு காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. இவ்ளோ அத சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு உள்ள போறா. இப்ப ஹீரோயின் ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவளையே பாக்குறா. ஏன்னா பாக்குறதுக்கு அவ ரொம்ப அழகா இருக்கா. என்ன இந்த பைப்புல பாக்க இவ்ளோ அழகா இருக்கா அப்படின்னு ஹீரோ வாய பொளந்துட்டு பாத்துட்டு இருக்க. "நான் சொல்லல, நான் சூஸ் பண்ண ட்ரெஸ் என் மருமகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி வாய பொளந்துட்டு பாக்குறத அவங்க அம்மா பார்த்த உடனே, "டேய் கான்ஷியஸ்க்கு வா" அப்படின்ற மாரி சிக்னல் காட்ட. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு பார்ட்டில உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "என்னது சர்ப்ரைஸா?" அப்படின்னு இவ கேட்க, "ஆமா, ஆமா வா" அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ள தான் போறாங்க. இப்ப பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு பார்ட்டில நீ தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்றத நான் அனௌன்ஸ் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட அந்த கையில வச்சிருக்க பொருள ஹீரோயின் கிட்ட குடுத்துட்டு, "இந்தா இத எடுத்துக்கிட்டு உள்ள போ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த வேலைய முடிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த பார்ட்டிக்குள்ள வந்து திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அந்த பார்ட்டில இருக்க எல்லாரும் பெரிய பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க போல. இவளுக்கு இந்த மாரி பார்ட்டிலாம் அட்டெண்ட் பண்ணி பழக்கமே இல்ல. இப்ப அவ உள்ள வந்த உடனே, அங்க உள்ளவங்கள பாத்தீங்கன்னா, இவள யாரோ பார்ல பாத்துருப்பாங்க போல. "நீ எப்படிம்மா உள்ள வந்த? பார்ல வேலை பாக்குற பொண்ணு தானே? இங்க யாரோட ரெக்கமெண்டேஷன்ல வந்த? உன்கிட்ட பார்ட்டி இன்விடேஷன் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் இங்க என் ஃபேமிலி கூட வந்திருக்கேன். அவங்க இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
ஃபேமிலி கூட வந்துட்டு இருக்கியா? அவ்ளோ பெரிய ஃபேமிலியா உன்னோடது அப்படின்னு சொல்லி, இவங்க எல்லாம் கலாய்ச்சுட்டு ஹீரோயின பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க யார கரெக்ட் பண்ணலான்னு உள்ள வந்த? நீ இந்த கிளப்ல வேலை பார்க்குற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி இவள பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ணு வந்து, "என்ன இந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் புதுசா இருக்கு. நானே இந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கல. கண்டிப்பா இது ஃபேக்கான ட்ரெஸ்ஸா தான் இருக்கணும். இத புடிச்சு கிழிச்சு போடுங்க" அப்படின்னு சொல்ல, "போது என்கிட்ட யாரும் வராதீங்க. நான் ஜியாங் சார் கூட வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "என்னது ஜியாங் சாரா? அவர் தான் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது. ஒருவேளை அவரு இந்த பொண்ணு எல்லாருக்கும் இன்ட்ரோ குடுக்குறதுக்காக தான் இந்த பார்ட்டிய அரேஞ்ச் பண்ணியிருக்காரோ அப்படின்னு இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் டவுட் ஆயிட்டு, ச்சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோயின புடிச்சு கீழ தள்ளி விட, ஹீரோயின் அவளோட வயித்த தொட்டு பாக்குறா. ஐயோ! குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிறக்கூடாது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாரும் பார்ட்டிக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இவளயே எதிர்த்து பேசுவ? அவ யாருன்னு தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல பாடத்த கத்து தரேன் அப்படின்னு சொல்லி, ஹீரோயின் மூஞ்சில ஒயினெல்லாம் ஊத்தி அவள அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அவ இப்படி பண்ணும்போது அவளோட கையில ஹீரோ கையில போட்டிருந்த அந்த பிரேஸ்லெட் வந்துருது. இப்ப அந்த பிரேஸ்லெட்ட பார்த்த உடனே, இது ஜியாங்கோடதாச்சே. இது எப்படி இவகிட்ட அப்படின்னு இவ யோசிச்சுட்டு அவளோட ட்ரெஸ்ஸ புடிச்சு கிழிங்க அப்படின்னு சொல்ல, அங்க உள்ளவங்க எல்லாரும் ஹீரோயினோட ட்ரெஸ்ஸ புடிச்சு கிழிச்சிட்டு இருக்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. அவ கத்துறத இவங்க யாரும் காதுலயே வாங்கிக்கல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஹீரோயின் கையில போட்டிருக்க பிரேஸ்லெட்ட இந்த பொண்ணு பாத்துடுறான். இந்த பிரேஸ்லெட் எப்படி உன்கிட்ட? இது எவ்வளவு காஸ்ட்லியானது தெரியுமா? அது மட்டும் இல்லாம இது ஜியான் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரேஸ்லெட்ட புடுங்கி வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ப்ளீஸ் அத குடுத்துரு அப்படின்னு இவ சொல்ல, அவ தரமாட்டேங்கிறா. ஒழுங்கா என் முன்னாடி முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேளு. அப்பதான் தருவேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்கிறா. ப்ளீஸ் அத குடுத்துரு அப்படின்னு சொல்ல, அவள பாத்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட்ட அறுத்து விட்டுறா. ஏன்னா அந்த ஹீரோ தான் இவளுக்கு குடுத்திருப்பான் இல்லையா? எப்போதும் அந்த பிரேஸ்லெட்ட ஹீரோ அவன் கையிலேயே வச்சிட்டு இருப்பான். அந்த பிரேஸ்லெட்ட ஹீரோ இவளுக்கு பாசமா குடுத்திருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின்காக ஹீரோவோட அம்மாவும், அப்பாவும் நெக்லஸ் கிஃப்ட்ட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க பார்ட்டிக்கு வரல. இப்ப இந்த நெக்லஸ பார்த்து இது கண்டிப்பா என்னோட மருமகளுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா சார், இதோட விலை ரொம்ப காஸ்ட்லியானது. வேர்ல்டுலயே ஒண்ணு தான் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் உங்களோட பொண்டாட்டிய பார்ட்டில எல்லாரும் புல்லி பண்றாங்க அப்படின்னு சொல்ல, இவங்க 3 பேரும் ஷாக் ஆயிர, ஹீரோ வேகமா ஹீரோயின காப்பாத்த தான் போறான். இப்ப அவன் இப்படி ஓடும்போது ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா? இனிமே உன்னை யாரும் புல்லி பண்றதுக்கு நான் விட மாட்டேன்னு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. எதுக்காக அந்த பிரேஸ்லெட்ட இப்படி பண்ணீங்க? இந்த பிரேஸ்லெட் இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல, ஏன் இஷ்டம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோயின புடிச்சு வச்சுட்டு அறையலாம் அப்படின்னு வர, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் ஹீரோயின விட்டுற. இப்ப ஹீரோ ஓடி வந்து ஹீரோயின தூக்கி விடுறான். சாரி நான் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்கிட்ட குடுத்த பிரேஸ்லெட்ட என்னால காப்பாத்த முடியல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அந்த பார்ட்டிக்கு வந்தவங்கள பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு உங்களோட பேரு சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தா. என் ஸ்கூல்ல தான் படிக்கிறா. இவளோட குடும்பம் சரியான பிச்சைக்கார குடும்பம். காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு வந்து உங்களோட பேரை யூஸ் பண்ணிட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்த பார்த்தா. ஆக்சுவலா சொல்லப்போனா, இவ பார்ல வேலை பார்த்து தான் அவளோட படிப்பையே பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு ஹீரோயின பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸ நான் தான் இவளுக்கு கிஃப்ட்டா குடுத்தேன். அதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அவர பாத்தீங்கன்னா, உங்களோட லைஃப்ல முக்கியமான ஆள இன்ட்ரோ குடுக்க போறேன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, நான் இவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவ தான் என்னோட வருங்கால பொண்டாட்டி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, ஜியாங் உனக்கு என்னாச்சு? எதனால பார்ல வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட இவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிற? அவ ஒண்ணும் நல்ல பொண்ணுலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன் வேலை ஏதோ அத மட்டும் பாரு. இவளோட ட்ரெஸ்ஸ கிழிக்க வச்சது நீ தானே. கண்டிப்பா அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அங்க வந்திருக்க எல்லாரும் நம்பவே முடியாம ஹீரோவ பாத்துட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணோட ஆள பாத்தீங்கன்னா, மேடம் இந்தாங்க வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவ காட்டுறான். இப்ப அந்த பொண்ணு அந்த வீடியோவ காமிச்சு, பாத்தீங்களா இந்த பொண்ணு கிளப்ல யார் கூடயோ ஒன்னா ஸ்டே பண்றதுக்காக ரூமுக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, பார்த்தா அந்த வீடியோல இருக்கிறது ஹீரோ தான். இப்ப அவ அந்த வீடியோவ எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டு இருக்க. உண்மையாவே இந்த வீடியோல இருக்கிறது இந்த பொண்ணு தானா அப்படின்னு பார்ட்டில உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணெல்லாம் கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த வீடியோல இருக்கிறது நான் தான். இதுக்கு மேல ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ என்னோட பொண்டாட்டி. இவள யாராவது புலி பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜியாங் நம்மளோட மானத்தை காப்பாத்ததா பொண்டாட்டின்னு சொல்லியிருக்காரு. மத்தபடி அவருக்கு நம்ம மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்னு ஹீரோ நம்மளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோவோட அம்மாவே வந்துடுறாங்க. யாரு என்னோட மருமகள புலி பண்ணுது அப்படின்னு சொல்லி இவங்க நடந்து வந்துட்டு இருக்க. இவங்கள பார்த்த உடனே இந்த பொண்ணு நல்லவ மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப ஆன்ட்டி வந்து யாரு என்னோட மருமகள புலி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஆன்ட்டி உங்களோட மருமகன் நான் தானே. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஜியாங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல தான் இவளோட அப்பாவும் நிக்கிறாரு. அப்பா நீங்க கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோவோட அம்மாவ பாத்தீங்கன்னா, உன்னோட பொண்ண நீ அடக்கி வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, அவர் வந்து இவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, எதுக்காக உங்க குடும்ப பிரச்சனையில தலையிடுற? ஒழுங்கா வீட்டுக்கு
வீட்டுக்கு வாடி என் மானத்தை வாங்காம அப்படின்னு சொல்லி அவளை கண்ணா பின்னா திட்டிட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிடுறான். இவதான் என்னோட பொண்டாட்டி, இதுல உங்களுக்கு யாராவது விருப்பம் இல்லைன்னா தாராளமா என் கூட போட்ட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர, சாரி இப்போ உனக்கு மைண்ட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப பரவாயில்ல நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு மேடம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்ல, நாளைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சரி இனிமே நீ எங்க போனாலும் இந்த பாடி கார்டு உன் கூடவே வருவாங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளவு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ அவனோட வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவளோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. எதுக்காகனா அவங்க பாட்டியோட பிரேஸ்லெட் எடுக்கிறதுக்காக. இப்ப அவ பாடி கார்டை வெளியவே நிக்க வச்சுட்டு அவளோட வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. வீட்டுல யாருமே இல்ல. இப்ப அந்த இடத்துல அவங்க பாட்டி எழுதின லெட்டர், அவங்க பாட்டியோட பிரேஸ்லெட்னு எல்லா பொருளும் இருக்க. அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இவ ஓடி வரும்போது இவளோட தம்பி இவனை பிடிச்சிடறான். ஒரு நிமிஷம் நில்லு, எங்க நீ திருடிட்டு போற இந்த பொருள் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு ஹீரோயினை அடிக்கிற மாதிரி வர, இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுல வேலை பாக்குற லேடி கிட்ட எங்க அவ அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அவங்களோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிட்டு வேகமா ஹீரோயினை பார்க்க தான் போறான். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்கார கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. திருடி நில்றி எங்கடி போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாரடா திருடி அப்படின்னு இவ கேக்குறா. நீ தான் என் வீட்டுல உள்ள பொருளை திருடிட்டு போறா, நீ திருடி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்னும் வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் திருடல, நான் பாட்டியோட பிரேஸ்லெட் தான் எடுத்துட்டு போறேன். நீங்க எல்லாம் என்கிட்ட ஒழுங்காவே நடந்துக்கிட்டது இல்ல. ஆனா பாட்டி சின்ன வயசுல இருந்து என்கிட்ட பாசமா இருந்தது அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான். அவங்களோட பொருளை நான் எடுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப இவன் இப்படி சிரிக்கிறத பார்த்த உடனே, எரும மாடு வயசாயிடுச்சு ஒரு வேலைக்கு போகாம என் காசுல உட்கார்ந்து தானே தின்னுட்டு இருந்த, சொல்ல போனா நீ தான் திருட அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இது உன்னோட பாட்டியா, ஒரு நிமிஷம் நில்றி, ஃபர்ஸ்ட் நீ என் கூட பிறந்தவளே கிடையாது, உனக்கு என் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்ல தெரியுமா, நான் என் வீட்டுக்கு ஒரே பையன், உன்னை எங்க இருந்து தூக்கிட்டு வந்து வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ச்சே இந்த உண்மை இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சு, அதனாலதான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு வச்சுட்டு ஹீரோயின் போக பார்க்க, நான் தான் உன்னோட அக்கா இல்லன்னு ஆயி போச்சே, என்ன ஏதாவது பண்ண நினைச்சேன்னா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, அவன் ஹீரோயினை அடிக்கலாம் அப்படின்னு வரான். இவன் அடிக்க வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட, ஹீரோட ஆளுங்க அவனை புடிச்சிடுறாங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அக்கா என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயினை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் அனாத ஆசிரமத்துல இருந்து தான் என் வீட்டுக்கு வந்தேன். என்னோட சொந்த அம்மா அப்பா அவங்க கிடையாது, என்னோட ஃபேமிலி அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்கள விட்டு தள்ளு, ஃபேமிலி இல்லன்னு சொல்லாத, அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்பதான் புரியுது அவங்க ஏன் எல்லாரும் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு. எப்பவுமே என்கிட்ட காசை மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க, என்கிட்ட பாசமா நடந்துக்கிட்டதே இல்ல. என் பாட்டி மட்டும் தான் என்கிட்ட பாசமா இருந்தாங்க, அவங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. ஹீரோவல சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்னோட குடும்பத்துல உள்ளவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத, உன் குடும்பத்துல உள்ளவங்கள கண்டுபிடிக்க நான் உனக்கு உதவி செய்யறேன். அது வரைக்கும் யாருமே இல்ல, நீ ஃபீல் பண்ணவே கூடாது. நமக்குன்னு 3 குழந்தைங்க இருக்காங்க, நான் இருக்கேன், நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவ எப்படி கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, என்னோட வயிறு வேற லைட்டா பெருசாயிடுச்சு, ஆனால் நான் ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எப்படி போறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா நீ ஸ்கூலுக்கு போவ, ஆனா அதுக்கு முன்னாடி நீ நானும் ஒரு இடத்துக்கு போக போறோம் அப்படின்னு சொல்ல, எங்க போக போற அப்படின்னு இவ கேக்குறா. வேற எங்க கல்யாணம் பண்ணதா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோனை கல்யாணம் பண்றதுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப அவங்க 2 பேரும் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்க. ஏங்க எப்படிங்க கல்யாணம் பண்றது, எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு, இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணதில்ல அப்படின்னு சொல்ல, நான் மட்டும் என்ன பார்த்து பண்ணிட்டு கல்யாணமா பண்ணிருக்கேன், அமைதியா கேமராவை மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னால நம்பவே முடியல, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேனா அப்படின்னு இவ சர்டிபிகேட்டே பாத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்ட வாங்கி வச்சுக்கிறான். சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம், சோ அது என்கிட்டே இருக்கட்டும், இன்னையில இருந்து நீ என்ன எப்படி கூப்பிடணும்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹஸ்பண்ட் அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு தான் கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இவ்ள மிஸ்ஸஸ் ஜியாங் அப்படின்னு கூப்பிட, ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. ஹீரோ தான் கால் பண்ணி சொல்லியிருப்பான், இனிமே இவ்ள மிஸ்ஸஸ் தான் கூப்பிடணும் அப்படின்னு. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, மேடம் உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிருக்க வாங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் உள்ளதான் போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நைட் ஆகுது. ஹீரோயின் ஹீரோவோட டைரிய படிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோவ பார்த்த உடனே இவ ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, ஹஸ்பண்ட் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வந்துட்டேன் பொண்டாட்டி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, நம்ம 2 பேரும் சாப்பிட்டு வெளியே போலாமா அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அவ வெறும் கால்ல இருக்கத பார்த்த உடனே, என்னது இது செருப்பு போடாம வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவளை தூக்கிட்டு வந்து அவளோட காலுக்கு செருப்பு போட்டு விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, என்ன இவரே கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப பாசமா நடந்துக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது, வா
வா சாப்பிட்டுட்டு அப்புறமா வெளிய போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சாப்பிட கூட்டு போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "ஹஸ்பண்ட் எனக்கு தூக்கமா வருது. நான் கொஞ்சம் கார்லயே படுத்து தூங்கிக்கவா?" அப்படின்னு சொல்ல, "தாராளமா தூங்கு" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ புடிச்சு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிஸ் குடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இவ்ள கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் மாறி மாறி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த பார்ட்டில பார்த்த பொண்ணு தான் வரா. இப்ப வந்து நான் உங்கள இங்க எதிர்ச்சியா தான் பார்த்தேன். அதனால தான் உங்கள கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்ட்டில நடந்த விஷயத்துக்கு உங்க அப்பாவால தான் உன்ன சும்மா விட்டேன். இல்லன்னா உன்ன ஒரு பலியாக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்ல, மன்னிச்சிருங்க பார்ட்டில ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சோ என்னோட பொண்டாட்டியையும் என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக பாக்க, அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் 2 நாள்ல ஃபாரின் போக போறேன். சோ லாஸ்ட்டா என்ன பார்க்க வரலல்ல அப்படின்னு சொல்ல, உன்ன பார்க்கறதுக்குலாம் எனக்கு டைம் இருக்கான்னு தெரியல. இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துற. இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, எனக்கு சொந்தமான பொருள் எனக்கு தான் சொந்தமாகணும். வேற யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன் அப்படின்னு அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "என்னாச்சு? இன்னும் தூங்காம என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப நர்வஸா இருக்கா. "என்னாச்சு? ஏன் நகத்த போட்டு இப்படி பீச்சிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்லங்க. நான் உங்கள ரொம்ப காதலிக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "பைத்தியம்! இத சொல்லதான் இவ்ளோ நர்வஸ் ஆனியா? நானும் தான் உன்ன ரொம்ப காதலிக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவளோட கைய பார்த்தா கையில ரத்தமே வருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. சின்ன காயம் தான். இதுக்கு எதுக்குங்க ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட கைய பிடிச்சுட்டு, "இங்க பாரு, என்கிட்ட எது சொல்றதுக்கும் நீ பயப்படாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்ல, "தேங்க் யூ ஹஸ்பண்ட்" அப்படின்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ அவனோட ரூம்ல படிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வீட்ல வேலை பாக்குற லேடி தான் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "சார் நீங்க மேடமோட ரூம்லயே தூங்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, "இல்ல நான் லேட் நைட்ல வருவேன். என்னால அவளோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிரும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நீங்க இன்னும் அவங்கள குழந்தையாவே பாத்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு 18 வயசு தாண்டி போயிட்டு இருக்கு. நீங்க அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. நீங்களும் அவங்களும் ஒரே ரூம்ல தங்கினா தான் நல்லா இருக்கும்" அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கத ஹீரோயின் கேட்டதுக்கு அப்புறம், ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பில்லோ எடுத்துட்டு வந்து சோஃபால வந்து படுத்துடுறா. இவ இப்படி தூங்கிட்டு இருக்கத ஹீரோ பார்த்த உடனே, அவனும் ஹீரோயின் கூடவே சேர்ந்து சோஃபால படுத்துடுறான். பார்த்தா 2 பேரும் நைட்டு ஒண்ணா தான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்தா, இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்க. இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அவள பாத்தீங்கன்னா ஹீரோவ பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "கண்ணு முழிச்சிட்டியா?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். இப்ப அவ எந்திரிச்சுட்டு, "நான் கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். நானும் உன் கூட வரேன். 2 பேரும் சேர்ந்தே போகலாம்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட கார்ட குடுத்து, "உனக்கு எது தேவைனாலும் இந்த கார்ட வச்சு வாங்கிக்க" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்க. இவளும் அந்த கார்ட வாங்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க. பொண்டாட்டி ஊட்டி விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு இவங்க 2 பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு காலங்காத்தாலே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்னங்க நான் நெறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் பொண்டாட்டி எந்த மாரி விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்ல, எக்ஸாம்பிள் டிசைனிங், அதுக்கப்புறம் எப்படி இன்னும் நல்லா சேல்ஸ் பண்றது அப்படின்றத பத்திலாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, டிசைன பத்தி கத்துக்கணும்னு ஆசைப்பட்டனா, நீ ஃபாரின்க்கு போய் படி அப்படின்னு சொல்ல, ஃபாரின்க்கா? உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் ஃபாரின் போய் படிக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "எனக்காக இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ. நான் டிசைனிங்லாம் படிப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ எத ஆசைப்பட்டாலும் அத நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவே நீங்க என் மேல இந்த அளவுக்கு பாசம் காட்டுறீங்க. அதுக்கு நான் தகுதியான ஆள் தானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன் அப்படி கேட்கிற? உண்மையாவே அதுக்கு நீ தகுதியான ஆள் தான். உன்கிட்ட உண்மையாவே நெறைய டேலண்ட் இருக்கு. 2 வீட நீ ஒரு ஆள்கிட்ட வித்தியே. அப்பயே உன்னோட திறமைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "அப்ப அந்த இடத்துல நீங்க இருந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு தூக்கம் வந்து ஹீரோ மேலே படுத்து தூங்கிட. அந்த இடத்துக்கு வீட்டு வேலைக்கார லேடி தான் வராங்க. இப்ப அவங்க வந்து பேசலாம் அப்படின்னு வர, ஹீரோ பாத்தீங்கன்னா பேசாதீங்க அப்படின்னு சிக்னல் காட்டுறான். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "மேடம பெட்ல படுக்க வச்சுருங்க. அப்பதான் உங்களுக்கு இடுப்பு வலி வராம இருக்கும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இப்ப இவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ண முழிச்சு பாக்க, பாத்ரூம்ல ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னது இது பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் வருது அப்படின்னு இவ ஒட்டு கேட்டுட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ தான் குளிச்சுட்டு வெளிய வரான். இவன் வெளிய வரத பார்த்த உடனே இவ ஓடலான்னு பாக்க, கால் ஸ்லிப் ஆகி கீழ விழற மாரி போக ஹீரோ வந்து இவள புடிச்சுடுறான். இப்ப இவ விழற மாரி போக கத்துன உடனே வீட்டு வேலைக்கார லேடி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருக்க. பார்த்தா இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல நிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல சும்மா தான் கத்துனேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோவோட பாடியே பார்த்துட்டு இருக்க. ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டியா பொண்டாட்டி அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் ஒண்ணும் பாக்கலையே. சாப்பிட்டுட்டே எக்ஸர்சைஸ் பண்ணலான்னு தான் உங்கள கூப்பிட வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த ட்ரெஸ் போட்டுட்டா எக்ஸர்சைஸ் பண்ண போறேன். உன் ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வரான். இப்ப அவங்க 2 பேரும் வாக்கிங் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி வாக்கிங் வந்துட்டு இருக்க, ஹீரோ என்ன சொல்றான்னா, "என் வாழ்க்கையிலே கிடைச்ச பெஸ்ட்டான பெர்சன் நீ மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். "இனிமே நீ என்ன விட்டு எங்கேயுமே பிரியக்கூடாது. லைஃப் லாங் என் கூட ஒண்ணா தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கைய புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப அவனோட போன பாக்குறான். பார்த்தா அதுல ஹீரோயின பத்தின நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. இப்ப அத பார்த்த உடனே ஹீரோ காண்டாயிட்டு, "எனக்கு கம்பெனில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ பத்திரமா வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட போன பாக்குறா. பார்த்தா அவள பத்தின நியூஸ் அவளுக்குமே தெரிஞ்சிருது. ஹீரோயின மிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி தப்பு தப்பா போட்டிருக்காங்க ஆன்லைன்ல. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட வீட்ட தான் காட்டுறாங்க. அந்த நியூஸ பார்த்துட்டு வந்து 2, 3 ரவுடி பசங்க, "உன் பொண்ணு இந்த வீட்ல தானே இருக்கா? அவள பத்தின நியூஸ் தான் போட்டிருக்கு. அவ ரொம்ப மோசமான பொண்ணாச்சே. எங்களுக்கு உன் பொண்ணு தான் வேணும்" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவ போட்டு ஒரு வழியாக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா வந்த உடனே இந்த ரவுடி பசங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. "இந்த பொண்ணால எனக்கு எவ்வளவு அசிங்கம் பாருங்க. நம்மளோட குடும்ப மானமே போச்சு" அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ அவளோட ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "பொண்டாட்டி என்னாச்சு? ஏன் நீ அழுதுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்லங்க. நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு, எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா என்கிட்ட சொல்லு. நான் பாத்துக்கிறேன். அந்த ஆன்லைன்ல உன்ன பத்தி போட்டிருந்தாங்களே, அத நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்ல, "அப்போ உங்களுக்கு முன்னாடியே இத பத்தி தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். "இங்க பாரு செல்லம், அத பத்திலாம் நீ ஃபீல் பண்ணாத. அதெல்லாம் ஒரு சாதாரண சின்ன நியூஸ் தான். அந்த நியூஸ் ஆல்ரெடி நான் எடுக்க சொல்லிட்டேன். அந்த நியூஸ போட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். நீ இதுக்காகலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. கண்டிப்பா என்னோட பொண்டாட்டி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த நியூஸ்ல சொல்ற மாரி, "நான் உங்களுக்கு மிஸ்ட்ரெஸும் கிடையாது. என்னோட கேரக்டரும் அப்படி கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ என்னோட சொந்த பொண்டாட்டி. இதுக்கெல்லாம் நீ போய் ஃபீல் பண்ணலாமா செல்லம்? உன் மைண்ட மாத்துறதுக்கு என்கிட்ட வேற வழி இருக்கு" அப்படின்னு ஹீரோ கிஸ் பண்ற மாரி கிட்ட வர, ஹீரோயின் பாத்தீங்கன்னா வெட்கப்பட்டுட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இவ ஓடி போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ரூமுக்கு வந்து உட்கார்ந்துட்டு, இந்த வேலையே பண்ணவங்க யார் அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான். இப்ப அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, "பாஸ் இந்த வேலைய பண்ணது அந்த பார்ட்டில பார்த்தோமே அந்த பொண்ணு தான்" அப்படின்னு சொல்ல, உடனே இதுக்கு நான் அவளுக்கு பதிலடி குடுத்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி, ஊர விட்டு ஃபாரின்க்கு போறா. அவ லாஸ்ட்டா உன்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறா வா" அப்படின்னு சொல்ல, கெடா தானா வந்து தலைய குடுக்குது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறான். இப்ப ஹீரோ போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த மெய் பொண்ணு தான் வந்து நிக்கிறா. இப்ப வந்து, "உங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கு உங்கள சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட கைய புடிச்சிட்டு இருக்க. "ஆமா நல்லா தெரியும். ஆனா என்ன பண்றது? என் பொண்டாட்டிக்கு நெறைய பிரச்சனைங்க இருக்கு. நெறைய பேர் என் பொண்டாட்டி மனச காயப்படுத்தணும்னு நெனைக்கிறாங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "இவர கரெக்ட் பண்ண இதுதான் சரியான சந்தர்ப்பம். இத விட்டா என்னால இவர கரெக்ட் பண்ணவே முடியாது" அப்படின்னு யோசிச்சுட்டு அவ அவளோட கோட்ட கழட்டுறா. பார்த்தா உள்ள அரகுற ட்ரெஸ்ஸோட வந்து நின்னுட்டு இருக்கான். இவ இப்படி நின்னுட்டு, "உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் போன கையோட அந்த இடத்துக்கு நெறைய பிரஸ்காரங்க வந்து இவ்ளோ போட்டோ எடுத்துட்டு இருக்க, இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. எல்லாமே ஹீரோவோட பிளான் தான். அவன் பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணியிருப்பான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கார்ல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றன்னா, "நான் ஒரு பொருள் வாங்கணும். நான் மட்டும் தனியா போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்ல, "என்ன பொண்டாட்டி தனியா போறேன்னு சொல்ற? நானும் உன் கூட வரேன். உன்னோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம்" அப்படின்னு சொல்ல, "ஷாப்புக்கு வெளிய தானே நிக்கிறீங்க. உள்ள போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிட்டு இருக்க. இப்ப அந்த கடைக்கார பொண்ண பாத்தீங்கன்னா, "மேடம் உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ஷர்ட் வாங்கலான்னு வந்தேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, "மேடம் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பொருள். சீப்பானது வேணா நான் உங்களுக்கு காட்டுறேன்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் பரவாயில்லங்க. எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு காஸ்ட்லியான ஷர்ட்ட ஹீரோக்காக சூஸ் பண்றா. இவ சூஸ் பண்ணதெல்லாம் பார்த்த உடனே அந்த பொண்ணுங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா இது அவ்வளவு காஸ்ட்லியானது. இப்ப ஹீரோயின் அவளோட கார்ட குடுக்க, "இந்த கார்ட்ல என்ன காசா இருக்க போகுது" அப்படின்ற மாரி ஸ்வைப் பண்ணா, உண்மையாவே அதுல இருந்து பணம் ஏறிடுது. இப்ப ஹீரோயின் ஷர்ட்ட வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "யார் இந்த பொண்ணு? பார்க்க சிம்பிளா இருக்கா. ஆனா ரொம்ப பணக்காரி மாரி தெரியுது" அப்படின்னு பில்ல பார்த்தா அதுல ஹீரோவோட பேரு தான் இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த ஷர்ட்ட வாங்கிட்டு வந்து, "என்னங்க உங்களுக்காக ஒரு ஷர்ட் வாங்கினேன்" அப்படின்னு ஹீரோ கிட்ட குடுத்துட்டு இருக்க. "இந்த ஷர்ட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு பொண்டாட்டி" அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். "உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாசத்தோட கட்டி பிடிச்சுட்டு, என் பொண்டாட்டி எது ஆசையா எடுத்து குடுத்திருந்தாலும், எனக்கு அது கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின அவனோட கம்பெனிக்கு தான் கூட்டிட்டு வரான். இவ தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க. மேடம் பாக்க ரொம்ப அழகா இருக்காங்களா அப்படின்னு இங்க வந்திருக்க எல்லாரும் பேசிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சரி நீங்க பாருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ பாத்ரூம்க்கு வந்துடுறா.
இப்ப ஹீரோயின் பாத்ரூம் போற நேரமா பார்த்து, இந்த பொண்ணு பாத்தீங்க, அங்க வேலை பாக்குற பொண்ணுங்களுக்கு காசு குடுத்து பாத்ரூம் பக்கம் யாரும் வராத மாரி பாத்துக்கங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்ரூம்ல தனியா இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றான்னா, "நீ எப்படி ஜியாங்க கல்யாணம் பண்ணன்னு எனக்கு தானே தெரியும். நீ கிளப்ல வேலை பாக்குற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு இவ கேக்குறா. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனா, ஜியாங் எனக்கு தான் சொந்தம். அவன யாருக்காகவும் நான் விட்டு குடுக்க மாட்டேன். நீ என்ன நினைக்கிற? நான் ஜியாங்க விட்டுட்டு இந்த ஊர விட்டு போயிருவேன்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லி இவ ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. எனக்கு நல்லாவே தெரியும். ஜியாங் கூட நீ சுத்திட்டு இருக்கலாம். அதுக்கு காரணம் அவனோட காசு தான். ஒழுங்கா அவன விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, என்னால போக முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அவன விட்டு போறதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு வெட்கப்படாம என்கிட்ட கேளு. நான் தர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். தேவையில்லாம எங்க லைஃப்ல குறுக்க வராதீங்க அப்படின்னு சொல்ல, என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? உன்ன அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோயின பிடிச்சு கீழ தள்ளிவிட, ஹீரோயினுக்கு வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வந்துருது. பார்த்தா அவளால எந்திரிக்க கூட முடியல. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன நம்மளோட பொண்டாட்டி போய் இவ்ளோ நேரம் ஆச்சு. இன்னும் ஆள காணுமே அப்படின்ற மாரி இவன் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட அவ கத்திய எடுத்துட்டு வந்து, "உன்ன இங்கேயே கொன்னுட்டா, அவன் அதுக்கப்புறம் உன் பக்கமே வரமாட்டான்" அப்படின்னு கத்தி எடுத்துட்டு கிட்ட வந்துட்டு இருக்க. ஹீரோயின் மயக்கம் போட்டுடுறா. இப்ப அவ கத்தி எடுத்துட்டு குத்துற மாரி வர, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்தா, இவ இப்படி ஒரு நிலைமையில இருக்கான். இவள பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, வேகமா ஹீரோயின தூக்கிட்டு ஹாஸ்பிடல் தான் போறான். இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி ரூம்ல இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோவ பார்த்து திட்டிட்டு இருக்கான். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ என்னோட பொண்டாட்டி. எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நடுவுல குறுக்க வராத அப்படின்னு ஹீரோ சொல்ல, சீனியர் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டாக்டர் குழந்தைக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க. அம்மாவும் குழந்தையும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு போக, இப்ப இந்த சீனியர பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு ஓங்கி ஒரு அறைய போடுறான். இப்ப அவன அரைஞ்சிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம்? அவளுக்கு என்ன வயசாகுது? அதுக்குள்ள நீ அவள பிரெக்னன்ட் ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாம போடா அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாக்குறதுக்காக வந்துடுறான். இப்ப அவன் மயக்கத்துல இருந்துட்டு இருக்க. ஹீரோ தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு, என்ன மன்னிச்சிடு பொண்டாட்டி. உன்ன பாத்துக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கண்ண முழிச்சிடுறா. இப்ப அவ கண்ண முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம், இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "என்னங்க குழந்தைக்கு எதுவும் ஆகலையா?" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாத நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "மன்னிச்சிடு பொண்டாட்டி, நான் உன்ன ஒழுங்கா பார்த்துக்காம விட்டுட்டேன்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எதுவும் இல்லங்க. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பாசத்தோட கொஞ்சிட்டு இருக்க. இப்ப அப்படியே 2 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. இந்த மெய்ப்பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்ட பையன் தான் வரான். "நீ ஜியான் குடும்பத்துக்கு மருமகளா ஆகணும்னு நினைக்கிற. எனக்கு அந்த சொத்து வேணும். நம்ம 2 பேரும் ஏன் ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்னு சொல்ல, நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? தேவையில்லாம விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்ல, அவன பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு கூட டீல் பேசவே ஆரம்பிச்சுடுறான். பேச ஆரம்பிச்சு 2 பேரும் ஒண்ணே சேர்ந்துடுறானுங்க. இவன் வேற யாரும் கிடையாது. ஹீரோவோட தம்பி தான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட, இவ வாக்கிங் போறதுக்காக வீட்ல வேலை பார்க்குற லேடி தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "அக்கா நம்மள யாரோ வாட்ச் பண்ற மாரியே இருக்கே" அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நம்ம 2 பேரும் மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்க. 2 பேரையும் கிட்னாப் பண்ணிடுறாங்க. எல்லாமே இந்த மெய்யோட வேலை தான். இப்ப அவ ஹிரேன கிட்னாப் பண்ணிட்டு வந்து, "நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ செத்து போனதா ஜியாங் எனக்கு சொந்தமாவாரு. அந்த குடும்பத்துக்கு மருமகளா ஆகுற தகுதி எனக்கு மட்டும் தான் இருக்கு. நீ எல்லாம் மருமகளா ஆகக்கூடாது" அப்படின்னு சொல்ல, "ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாத விட்டுடு" அப்படின்னு ஹிரேன் சொல்ல, அவ ஹிரேனா அரைஞ்சிடுறா. "நான் அந்த ஜியாங்க எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு தெரியுமா? உன்னால தான் எல்லாமே வீணா போச்சு. கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்ட ஒரு பையன் தான் வரான். இப்ப அவன் அவனோட மாஸ்க்க கழட்டின உடனே, "யாரு நீ? உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம்?" அப்படின்னு ஹிரேன் யோசிச்சு பார்த்தா, இதே போட்டோ ஹீரோவோட வீட்லயே இருந்திருக்கு. "நீ என் வீட்டுக்காரோட தம்பி தானே? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "ஒரே குடும்பமா? அவன் என்ன ஃபாரின்க்கு படிக்க அனுப்பிச்சுட்டு சொத்து எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டான். அப்புறம் எப்படி ஒரே குடும்பமாவோம்? சொத்த பாதியா பிரிச்சு குடுத்திருந்தா கூட நான் நிம்மதியா இருப்பேன். சோ அவன பழி வாங்குறதுக்கு ஒரே வழி நீ மட்டும் தான்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட பாத்தீங்கன்னா, "பாஸ் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களோட பொண்டாட்டிய பத்தி ஏதாவது நியூஸ் தெரிய வரும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஓடி வந்து, "பாஸ் அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வேகமா ஹீரோயின காப்பாத்த தான் வந்துட்டு இருக்கான். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹீரோயின கட்டி வச்சுட்டு இவங்க எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. இவளுக்கு ப்ளீடிங் ஆகுறத பார்த்த உடனே, "நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா? அதனால தான் அவரு உன்ன கல்யாணம் பண்ணிக்க பார்த்தாரா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல.
இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த குழந்தை பிறக்கறதுக்கு நான் விடவே மாட்டேன். இந்த குழந்தையால தானே 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைய கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின அடிக்கிற மாரி வர, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆளுங்கள கூட்டிட்டு வந்து, அங்க உள்ள எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு, ஹீரோயின் கிட்ட வர, இப்ப ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சிடுறான். இவன் இப்படி பண்ண உடனே, "ஏன்டா நீ சாகணும்னு ஆசைப்படுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "யாரு சாகணும்னு ஆசைப்படுறா? இவ சாகுறத பாக்குறதுக்காக தான் நீ வந்திருக்க" அப்படின்னு தம்பிக்காரர் சொல்லிட்டு இருக்க, ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உன்னோட வீக்னஸ் இவ தான்" அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. சோ இவள வச்சு எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ அசந்த நேரமா பார்த்து கைய கடிச்சு விட, ஹீரோ அவனையும் அடிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோவோட ஆளுங்க அங்க உள்ள எல்லாரையுமே புடிச்சுட, ஹீரோ ஹீரோயின காப்பாத்திடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு அவகிட்ட பாசமா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த மெய் பொண்ணு வந்து கத்தியால குத்துற மாரி வர, ஹீரோ அவனோட கையாலே தடுத்துடுறான். இதுக்கப்புறம் முகரைய நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்ப ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம், இவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. ஹீரோ பாத்தீங்கன்னா, சாரி பொண்டாட்டி, என் தம்பிய பிசினஸ்ல இருந்து தள்ளி வச்சது இவ்ளோ பெரிய பிரச்சனையா வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல, நல்ல வேளை நம்மளோட குழந்தைக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோட ஃபேமிலி கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்ட ஹீரோயின்ட்ட குடுத்துட்டு, "இந்தா என் ஃபேமிலியோட ஷேர்ஸ் இனிமே உனக்கு சொந்தம்" அப்படின்னு சொல்ல, "இதெல்லாம் எதுக்குங்க? எனக்கு அதெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "என்ன பேசிட்டு இருக்க நீ? குழந்தைங்க வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இத நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா, "ஆமாம்மா, கண்டிப்பா இத நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் உங்களுக்காக ஒரு ரிங் வாங்குனேன். உங்க கையில போட்டு விடவா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கையில பாசமா ரிங் போட்டு விட, இவனும் அத போட்டுக்கிட்டு ஹீரோயின பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட கம்பெனிக்கு வந்து உட்கார்ந்துட்டு, அந்த ரிங்கையே வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. வேணும்னே அந்த ரிங் எல்லார் கண்லயும் படுற மாரி இவன் கைய ஆட்டி ஆட்டி பேசிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இத மேடம் தான் வாங்கி குடுத்துருக்கணும் அப்படின்னு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவ பாக்குறதுக்காக வரா. இப்ப அவ வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, இப்ப அந்த இடத்துல வேலை பாக்குற எம்ப்ளாயீஸ் எல்லாரும் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்காங்க. மேடம் தானே ரிங் வாங்கி குடுத்தது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. நான் தான் ரிங் வாங்கி குடுத்தேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி வாங்கி குடுத்த ரிங் ஆச்சே. அதான் கொஞ்சம் கைய ஆட்டி ஆட்டி பேசினேன் கண்டுபிடிச்சுட்டானுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னங்க உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லவா? சொல்லப்போனா அந்த ரிங் ரொம்ப சீப்பானது. என் கையில உள்ள காச வச்சு வாங்குனேன் அப்படின்னு சொல்ல, எதுவா இருந்தா என்ன பொண்டாட்டி, எனக்கு இந்த ரிங் ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எல்லாரும் நம்மளையே பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையா? எங்கே பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் போங்கடா அப்படின்னு சொல்ல, எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் மாறி மாறி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆபீஸ்லயே. இவங்க இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, போன எம்ப்ளாயீஸ் எல்லாரும் திரும்பி வந்து 2 பேரும் சந்தோஷமா வாழ எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்களுக்கு ஒரே வெக்க வெக்கமா வந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா ஒண்ணா சேர்ந்து வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.